வெளியே போகணும்னு சொல்லி காலையில என்னை எழுப்பி கிளப்பியாச்சு. அட என்ற தம்பியும் டிப்டாப்பா கிளம்பிட்டானே, டைம் பாமும் ரெடி. ஆனா என்ன தூங்கிட்டு இருக்காப்ல. லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒய்ஃபும் லஞ்சுக்காக கிளம்பிட்டாங்க. இன்று ஒரு நாள் மதிய உணவே வெளியே சாப்பிடலான்னு நானு, தம்பி, ஒய்ஃப், குழந்தை, அப்புறம் ஒய்ஃபோட வீட்டு சைடுல எல்லாரும் கிளம்பிட்டோம். திடீர்னு என்னன்னு தெரியல, திருச்செந்தூர்ல பயங்கரமான டிராபிக், எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் புக் ஆகி ஃபுல் ஆயிருச்சு. அதனால எங்க ஊர்ல இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தள்ளி வந்தோம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். தம்பியையும் குழந்தையையும் ஒரே வீடியோல ஒன்னா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, இதோ உங்களுக்காக. அதுக்கப்புறம் மனசார விருப்பப்பட்டதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒய்ஃப் சர்ச்சில் மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்கும், போய் வாங்கி என்ன இருக்குன்னு பாப்போம்னு சொன்னாங்க. ஒரு 8-8:30 போல போலான்னு சொன்னனால வீட்டுக்கு ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வந்தேன். லைட்டா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க கடைக்கு ஒரு டஜன் ஊக்கு வாங்க போனா இந்த 2 பசங்களும் நியூ இயர் லீவுக்கு ஊருக்கு போறோம், லிஃப்ட் கொடுங்கன்னு கேட்டாங்க. குடும்ப சூழ்நிலையை கருதி குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்றதெல்லாம் உண்மையாவே ஒரு பெரிய தியாகம் இல்ல. சரி வாங்க நம்ம அப்படியே அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் கதைக்கு வருவோம். ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் 15 ரூபா, உள்ள ஃபுல்லா பேப்பரை கிழிச்சு போட்டு ஒரே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மட்டும் வச்சிருப்பாங்க. என் ஒய்ஃப் என்னடான்னா டஜன் கணக்குல டோக்கன் வாங்கிட்டாங்க. தெரியல என் ஒய்ஃப்க்கு அதுல அவ்வளோ ஒரு ஈடுபாடு, அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட். உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது இல்ல லூசு, அப்ப ஜாலியா சுவாரஸ்யமா தானே இருக்கும் அப்படின்னு வேற சொல்றாங்க. ஒரு பக்கம் அவங்க சொல்றது கரெக்ட் தான். சாம்பிளுக்கு ஒரு கவரை பிரிச்சு காட்டினாங்க, ஒரு சாக்லேட் இருந்துச்சு, அப்புறம் ஒரு கிளிப் இருந்துச்சு. அதையே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது நண்பர்களே. அதாவது பாத்தீங்கன்னா தான் ஒரு பிள்ளையை பெத்தெடுத்த தாயிடே மறந்து தான் ஒரு குழந்தையா மாறி இருக்கிற எல்லா கவரையும் பிரிச்சு எக்ஸைட் ஆகிட்டு இருக்காங்க என் ஒய்ஃப். அவங்க பண்ண சேட்டைகளை பார்க்கணும். குழந்தை மடியில இருக்காப்ல, நடுவில் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவங்கள சுத்தி பாத்தீங்கன்னா எவ்வளவு குப்பை பாரு. எல்லாமே அந்த மிஸ்ட்ரி கவருக்குள்ள என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணதுனால உருவான குப்பைகள். மொத்தமா என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பாத்துருவோமா. ஒரு கூப்பனோட வேலை பாத்தீங்கன்னா 15 ரூபாய். என் ஒய்ஃப் 300 ரூபாய்க்கு கூப்பன் வாங்கியிருக்காங்க. அதுல கிடைச்ச பரிசு பொருட்கள் இதுதான். இதெல்லாம் கடையில போய் வாங்கியிருந்தா கூட ஒரு 50-100 ரூபாயோட முடிஞ்சிருக்கும். பட் ஒரு மிஸ்ட்ரி கவர் ஓபன் பண்றதுல இருக்க எக்ஸைட்மெண்ட் கிடைச்சிருக்காது இல்ல. ஒய்ஃப் ஹாப்பி, அதனால நானும் ஹாப்பி. அப்புறம் என்ன நண்பர்களே, மேலும் இது போன்ற சிறுபிள்ளைத்தனமான விளாகுகளில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜஸ்ட். தெய்வமே வீடியோ முடிஞ்சு லைக் பண்ண மறந்துடாதீங்க.